நீங்கள் யார் துலா லக்னக்காரங்க, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எப்படி அனுபவிச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான திசாபுத்தி நடந்தது, அந்த திசாபுத்தியில் என்ன உங்களுக்கு நடந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் பார்த்து பதிவு பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் எத்தனை பேர் விருச்சிக லக்னம் வந்திருக்கீங்க பாருங்க. ஆக்சுவலா மேடம் வந்து இப்போ மேஷம், ரிஷபம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம் வரைக்கும் சொல்லிட்டாங்க. நம்ம வேறு வெளியே போனால் போயிடுறாங்க. மேடம் துலாம் லக்னம் சொல்லுங்க. துலாம் லக்னம் முடிஞ்சிச்சுங்க. எத்தனை முடிச்சேன்? மகர லக்னமா? ஓ, இருங்க ஒண்ணுன்னா வந்துடுறேன். இன்னும் இருக்கு, 3 இருக்குது. ஃப்ரண்ட்ல போய் பாருங்க. இப்போ வந்தவங்க யாராவது 40 பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து விருச்சிக லக்னம். சரி, இப்போ விருச்சிக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லக்னம்னு சொல்லியிருக்கேன்? விருச்சிக லக்னம் ஸ்திர லக்னம். அதனால தான் கார்த்திகை மாதம் நம்மளுக்கு சுப முகூர்த்த மாதமாக நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. அப்போ விருச்சகம் ஸ்திர லக்னம். இப்போ ஸ்திர லக்னத்துக்கு என்ன பாதகமாக வரும்? 9ஆம் இடம் பாதகம். அடுத்தது ஸ்திர லக்னத்துக்கு 3, 8. 3ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். 8ஆம் அதிபதி யாரு? புதன. 9ஆம் அதிபதி சந்திரன். பாதகாதிபதி யாரு? விருச்சிக லக்னத்துக்கு சந்திரன். இது ராசிக்கும் பொருந்துமாங்க கேட்பீங்க இல்லையா? ஏங்க நான் விருச்சிக ராசி, எனக்கு 9ஆம் இடம் கண்டிப்பாக பொருந்தும். அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே இல்லை. லக்னத்துக்கும் பொருந்தும், ராசிக்கும் பொருந்தும். சரிங்களா? அடுத்தது இந்த லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி இருந்தால், இப்போ ஒன்றும் இல்லை, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியே அப்படின்னு இருந்தால் நம்ம 100% நம்ம இந்த 9ஆம் இடங்கிறது பாதகத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ 9ஆம் இடம்னா சந்திரன். சந்திரன் ஆனால் பாருங்க, ஒவ்வொரு லக்னத்துலேயும் அந்தந்த கிரகம் நீசமாயிடும். பாதகாதிபதி நீசமாயிடுவார் அந்த லக்னத்தில். அப்போ அதுதான் நம்ம வந்து ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு. இப்போ பாதகாதிபதி நீசமாகனால என்னென்னா, பெரிய அளவுக்கு பாதகங்கள் இல்லாமல் அந்த கஷ்டங்களை மட்டும் நம்ம அனுபவிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது இல்லையா? சரி, அப்போ விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது என்ன? பாக்கியஸ்தானம், கடவுளுடைய அனுகிரகம், தாயாருடைய அன்பு. இங்கே சந்திரன் வந்து தாயாயிட்டாங்களா? அப்போ 9ஆம் இடம் அப்பாவுடைய அன்பை இழக்கிறது. அம்மா மூலமாக அப்பா இல்லாமல் அம்மாவே அப்பாவாக இருந்து வளர்த்துறது, இந்த தாய்க்கு அந்த வேதனையை கொடுக்கறது. அப்போ அம்மா அப்பாவுடைய அன்பை அரவணைப்பை அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஏன்னா 4 குடையவரும் சனியே, 3 குடையவரும் சனிதான், 4 குடையவரும் சனிதான். இப்போ அப்பா சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. எப்போ அனுபவிக்கலாம்? சரி, எப்பவுமே அப்பா சொத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? இவர் அப்பாவானதுக்கப்புறம் அப்பா சொத்தை அனுபவிக்க முடியும். அதான் கான்செப்ட். 9ஆம் இடம் பாதகனா நீங்கள் அப்பா சொத்தை வாங்காதீங்க. எப்போ அப்பா சொத்தை வாங்கினா, உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பா சொத்தை வாங்கினீங்க, அப்பா சொத்தை அனுபவிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எந்த பாதகமும் வராது. அதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா வச்சிருக்க முடியாது. அப்பா கொடுக்கறது கொடுத்துருவாரு, நம்ம அதை இழந்துருவோம், அதை வச்சிருக்க முடியாது. ஆனால் அதுவே நமக்கு பாதகமாக போனதுனால. சரிங்களா? அடுத்தது கடவுளுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்காது. அடுத்தது சனி பகவான், தொழில், வேலைக்காக போராட்டமாக இருக்கும். வேலை இவர் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு வேலை செய்கிறாரோ அதுக்கான பலன் கிடைக்காது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. சனின்னா என்னங்க? உழைப்பு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. அப்போ சுய சொத்து பாதிக்கப்படும். சனினா சுய சொத்து. 4ஆம் அதிபதி. இப்போ தாயாருடைய சொத்தையோ தகப்பனாருடைய சொத்தையோ கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு சாபம் இருக்கும். அந்த சாபத்தின் மூலமாக அந்த வீட்டை அவங்களால அனுபவிக்க முடியாமல் இருக்கும்.
அது சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாது. அம்மா அப்பா சொத்து இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. அது எப்போ இவர் அனுபவிப்பார்னா, இவர் குழந்தைக்கு அது வரும், ஆனால் இவருக்கு அது வராது. இவர் அதை பாத்தியப்படுத்த முடியாது. சரிங்களா? சரி, அப்போ 8ஆம் அதிபதி யாரு? புதன். 8 கூடையவரே 11ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. அப்போ புதன்னா கல்வி. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி படிச்சிருவாங்க, ஆனால் படிப்புக்கு உண்டான வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அந்த கல்வியினால ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் பாதிக்கும். அப்படியே வேலைக்கே போயிட்டாலும் கூட நெருக்கடியாகவே தான் இருக்கும். ஏன்னா 8 இல்லையா, 8ஆம் இடங்கிறது அவமானம். அப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு அவமானங்களை சந்திச்சுட்டே இருக்கணும். இவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்தி ஜெயிக்க முடியாது. 3ஆம் இடம்ன்றது வெற்றி இல்லையா? அப்போ 8, 11 அப்போ ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையே தான் இருக்கும். இப்போ புதன் அறிவு, இவரோட அறிவை இவர் யூஸ் பண்ண முடியாது. இவர் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொன்னால் நல்லா இருப்பார், ஆனால் இவரால் அதை செயல்படுத்த முடியாது. எண்ணங்கள் நிறையா இருக்கும், ஆனால் அதை துணிஞ்சு செயல்படுத்த முடியாமல் போயிடும். இதெல்லாம் தான் அந்த பாதகம். அடுத்தது தாய் மாமன் உறவு பாதிக்கப்படும். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இவர் எப்பவுமே என்னதான் இவர் உறவுக்கு எதை பண்ணாலும் என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு திருப்திப்படுத்த முடியாது. இதெல்லாமே இந்த புதனுடைய காரகத்துவம். அப்போ புதனுடைய என்ன காரகத்துவம் இருக்கோ அந்த காரகத்துவ உறவுகள் மூலமாக இவர்கள் வலி வேதனையை அனுபவிப்பார்கள். தாய் மாமனே ஒரு வேதனை கொடுக்குற மாதிரி, இந்த உறவுகளை நம்மளுக்கு பழி போடுற மாதிரி, அவமானத்தை கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புதன் கொடுப்பாரு. அப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு சனி பகவானும் புதனும் சந்திரனும் மாரகாதிபதியாக பாதகாதிபதியாக வர்றதுனால இவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இந்த உறவுகள் கிட்ட இருக்கணும். சரிங்களா? இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் விரதமாக இருந்து காலில் செருப்பு போடாமல், சனினால என்னங்க காலில் போடக்கூடிய செருப்பு, அப்போ அந்த தன்னுடைய அந்த இதை இழந்து தான் கஷ்டப்பட்டுக்கும் போது அதனுடைய பாதகம் அவங்களுக்கு சாதகமாக மாறும். சரிங்களா? அப்போ சனி பகவானை வழிபாடு பண்ணுறது, சந்திரனை வழிபாடு பண்ணுறது, புதனை வழிபாடு பண்ணுறது, திருவெண்காடு போயிட்டு வர்றது. புதன்னா திருவெண்காடு இல்லையா? அடுத்தது சந்திரன்னா அம்பாள் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, தாயாரை வழிபாடு பண்ணுறது. சந்திரன்னா சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறது, தண்ணி தானம் கொடுக்கறது. சனினாலே உணவுப் பொருட்கள், சனி சந்திரன்னா உணவுப் பொருட்கள். அப்போ சிவன் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த பாதகமானது சாதகமாக கண்டிப்பாக முடியும். சரிங்களா? அடுத்தது தனுசு லக்னம். இப்போ தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக லக்னம் நம்மளுக்கு ஸ்திர லக்னம். அதனால தான் நம்ம ஸ்திரமாக ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும்போது நம்ம செய்யலாம். சரிங்களா? அடுத்தது என்ன லக்னம்? தனுசு லக்னம்.